ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு என்ன தெரியுமா? கேளுங்க. இயேசு சுவாமி திரும்ப வரப்போறார். இது நிறைய பேருக்கு புரியாது. whether you like it or not, whether you're ready or not, he is going to come. Okay, நான் எப்படி போனனோ அப்படியே வருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. இப்போ ஆண்டருடைய வருகை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப, நான் பெரிய ஸ்காலர் கிடையாது. ஆனாலும் நான் ஒரு ஸ்காலர் சொன்னது கேட்டேன். என்னன்னா, அது ஒரு 3 ட்ரெயின் மாதிரியாம். கேளுங்கப்பா, இது என்னமோ ஒரு பெருசாக இருக்கு. சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஆண்டு வரப்போறாரு. இந்த புலி வர கதையாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, கேட்டுக்கிறீங்களா? நம்ம வயசானவங்க, என்னப்பா நாங்கள் காலேஜில் படிக்க போல சொன்னாங்க, இப்போவும் நீங்கள் சொன்னது புலி வருதுன்னு, எங்கே புலி வருது அந்த கதை அப்படின்னு சிலவங்க கொஞ்சம் அப்படி ஜாலியாக இலக்காரமாக சொல்லுவாங்க. ஆனால் சூழ்நிலையை பார்த்தோன்னா நடக்க போகிறது ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகிற டைம் வந்துருச்சு. ஆமாம், இன்னைக்கு இப்போ நானே இன்னைக்கு இறந்துட்டேன்னு வச்சுங்க, எனக்கு இதான் ஃபினிஷ், செகண்ட் கம்மிங் ஓவர், எனக்கு தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் முடிஞ்சிச்சு, ஆண்டுக்குள்ளே மறிச்சா ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் ஏறி போயாச்சு. ஆனால் அது நடக்கலைன்னு வச்சுங்களேன். 3வது ட்ரெயினுக்கு போயிட்டேன். 3வது ட்ரெயின் எப்படி தெரியுமா? இந்த அந்தி கிறிஸ்து கையில் முத்திரை போட மாட்டேன்னு சொல்லி ரத்த சாட்சியாக மறிச்சா அந்த ட்ரெயினில் ஏறி ஆண்டு ஏற்றுக்கு வரோம். அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு முன்னால் ஆண்டு என்ன சொல்கிறேன், நான் வருவேன், திருடன மாதிரி வருவேன், அப்போ நான் தூக்கிட்டு போயிடுவேன்றாரு. அதுதான் பெஸ்ட் ட்ரெயின். அந்த செகண்ட் ட்ரெயினில் போயிட்டோன்னு வச்சுங்களேன், ராப்சரு பிரச்சனையே இல்லை. இப்போ இதுக்கு போகிறதுக்கு ஐயா எங்கேயா டிக்கெட் கிடைக்கும் கேட்குறீங்களா? அதை சொல்கிறேன் இருங்க. டிக்கெட்டு இந்த இது குறித்து என்ன தெரியுமா? ஒரே காரியம் பிரதர், நான் ரொம்ப காரியம் பேச இஷ்டம் இல்லை, அது இதுன்னு எனக்கு நான் போட்டுக்கிட்ட ஒரு யோசனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னன்னா, பல அறிகுறிகள் இல்லை. இன்னொன்று என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு வசனத்தில், அவர் வானத்தில் இறங்குற இடம் அந்த எங்க தெரியுமா? எல்ஐசி பில்டிங் கிடையாது. ஆமா, அங்க போய் நின்ற போறங்க. எந்த மவுண்டனு? மவுண்ட் ஆலிவ்ஸ் அவர் கால் படுமா. கேளுங்க, அவர் பாதம் இறங்க போல அந்த மலை 2ஆ பிளவுமா. அப்படியே கிழக்கு பக்கம் போயிடுமா, இந்த பக்கம் மேற்கு போயிடுமா, நடுவில் ஒரு வேலி வருமா. இது அப்படி எழுதி இருக்குது. அது என்னடா நடக்க போகுதுன்னு நினைச்சுக்குவாங்க. ஆனால் ரீசெண்டாக இஸ்ரேலில் அந்த மவுண்ட் ஆலிவெட்டு மேலே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு ஒருத்தர் தீர்மானம் பண்ணி அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணதில்லை. நீங்கள் அங்கே கட்டக்கூடாதுன்ட்டாங்களாம். ஏன் கட்டக்கூடாதுன்னா, அந்த மலை கீழேருந்து கீறல் விட்டுட்டு அது பிரிஞ்சிட்டு வருது மெதுவாக, கொஞ்சம் கொஞ்சமாக அது உடையுதுன்றாங்களாம். இப்போ என்ன சமாச்சாரம்னா, ஐயா மலை ரெடி ஆகிட்டுக்குது அவர் பாதம் வர்றதுக்கு, நீங்களும் நானும் ரெடி ஆகணும். ஒலிவ மலை ரெடி ஆயிடுச்சு. மவுண்ட் ஆலிவேட் இஸ் வெரி மச் ரெடி. ஐ மஸ்ட் கெட் ரெடி. கரெக்டா? இந்த ரெடி என்னான்னு கேட்டேன்னா, என் இருதயத்தில் நான் கேட்கறது ஒரு வசனம் இருக்குதுயா. நீங்கள் இதை எடுத்துங்களா அதை எடுத்துங்களா அதெல்லாம் பேச்சு கிடையாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்களா. அவங்க ஆண்டவரை பார்ப்பாங்க. அங்கே மிச்ச பேச்செல்லாம் வேணாம். பேப்டிசம் எடுத்துங்களா, பிரைஸ் தி லார்ட். டங்ஸ்ல பேசுனா, பிரைஸ் தி லார்ட். ப்ராஃபஸி பண்றீங்களா, பிரைஸ் தி லார்ட். குதிக்கிறேன் சார், குதி, எது வேணாலும் செய். ஆனால் பாட்டம் லைனு நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் பார்க்க முடியாது, உங்கள் பாஸ்டரும் பார்க்க முடியாது, அவருக்கு வேறு வேலை இல்லை. என் இருதயம் சுத்தமாக இருக்குது ஆண்டவர். என் நோக்கம், என் நட, என்னுடைய டீலிங்ஸு. Blessed are the pure in heart, they will see God.